அனைவருக்கும் வணக்கம். தூங்கா நகர் நினைவுகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாகம் 6, மதுரைக்கு ரயில் வந்த கதையும் தபால் வந்த கதையும். அடுத்ததாக நம்ம ரயில் அப்படியே ட்ரெயின்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். மதுரைக்கு எப்போ ரயில் வந்தது? கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்காகவே நிறைய கட்டமைப்புகளை உருவாக்குச்சு. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதே மாதிரி இந்த ஆங்கிலேயர்கள் நம்மளை அப்படியே சுரண்டி போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்து நம்மளை தூக்கி விட்டதுன்னு சொன்னா இந்த கட்டமைப்புகள் தான். அதுல முதலாவது இன்னைக்கும் உலக புகழ் பெற்றதா இருக்கிற இந்த ரயில்வே துறை, அதுக்கப்புறம் தபால் துறை, கல்வி நிறுவனங்கள், இது எல்லாத்தையும் பத்தி நான் அடுத்தடுத்து சொல்ல போறேன். அதனால இந்த கட்டமைப்புகள் மிகவும் சிறப்பு. எப்படி இந்த ரயில் உருவாச்சு அப்படின்னா, இந்த இந்தியாவின் முதல் சரக்கு ரயில் 1837ல வந்துச்சு, ஓடிச்சு. முதல் பயணிகள் ரயில் 1853ல ஓடிச்சு. இதெல்லாம் இந்தியால ரயில்வே கம்பெனி தொடங்குறது ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு அப்படின்னு நிறைய பேரு ஆங்கிலேயர்கள் இங்க அந்த தொழிலை தொடங்கினாங்க. ரெட் ஹில்ஸ் ரயில்வே, மெட்ராஸ் ரயில்வே, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே கம்பெனி, ஈஸ்ட் கோஸ்ட் ஸ்டேட் ரயில்வே, கால்கட்டா டிராம்வே, இப்படி பல கம்பெனிகள் தொடங்கப்பட்டுச்சு. ரயில்வே தனியார் துறையில தான் இருந்தது. 1907ல தான் அது அரசாங்கத்துக்கிட்ட வந்துச்சு அந்த ரயில்வே துறை. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி முதல்ல ரயில்வே துறை தொடங்க போறப்ப எங்க இந்த ரயில்வே பாதை அமைக்கலாம் அப்படின்னு அவங்க பார்த்தப்போ, எங்கெல்லாம் பருத்தி ஆலைகள் இருக்கு, எங்கெல்லாம் நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு, இதைத்தான் அவங்க பார்த்தாங்க. அப்படி இருந்த ஊர்களையா அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அப்படித்தான் மதுரை ரயில்வே பாதை அமைக்கிறதுக்கு, ரயில் கொண்டு வர்றதுக்கு மதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டது. 1857ல மதுரைக்கு முதல்ல ரயில் வந்துச்சு. மக்கள் முதல்ல இதை பார்க்கவே பயந்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் யானை, குதிரை, மாட்டு வண்டி இதெல்லாம் தான் நகர்ந்து பார்த்திருக்காங்க. என்னடா அது ஒரு இயந்திரம் நகருது, புகையை வேற கக்கிக்கிட்டே வருதுன்னு ஓடி ஒழிஞ்சாங்க. ஏதோ ஒரு தெய்வீக சக்தி தான் இயக்குது, அதுக்காக ஒரு குழந்தையும் ஒரு இளம் தம்பதியும் பலி கொடுக்கணுமா, அதுக்காக ஆள் தேடுறாங்க அப்படின்லாம் வதந்தி வேற. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் பயம்லாம் விலகி ஒரு ரயில் வருது அப்படின்னோன்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே கூடி நிக்குமா அந்த ரயிலை பார்க்கறதுக்கு. நிலக்கரி இன்ஜின் தானே, அதனால ஒரு கரும் புகை அப்படியே வானத்துல கக்கிக்கிட்டு வரும். அந்த ட்ரெயின்ல போயிட்டு வந்தாலே முகம், நம்ம உடை இதெல்லாம் கருப்பாயிருமா. ஒருத்தர் பேய் பிடிச்ச மாதிரி கருப்பா வந்தா இவர் ட்ரெயின்ல வந்திருப்பார் போல அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்களாம். முதல்ல ஆங்கிலேயர்கள் தான் ரயில்வே நிர்வாகம் முழுசையுமே அவங்க தான் நிர்வாகம் பண்ணாங்க. அப்புறம் தான் நம்மளாலே முடியாதுன்னு சொல்லி இந்தியர்களையும் அந்த ரயில்வே துறையில அவங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. மதுரையை சுத்தி இருந்த கோட்டை சுவர்கள் இடிக்கப்பட்ட பிறகுதான் மதுரையில மேலவெளி வீதிக்கு வெளியே ஒரு பெரிய ரயில் நிலையம் கட்டுனாங்க. ரயில்வே காலனியும் அங்க கட்டினாங்க. மற்ற ஊர்கள்ல இருந்து பயணிகள் வந்தா தங்குறதுக்கு பெரிய வசதிகள்லாம் முதல்ல இல்ல. இப்ப ரயில் வந்துருச்சுன்னா நிறைய பேர் வருவாங்கல்ல, சில விடுதிகள், அதுலயும் ஆங்கிலேயர்கள் மட்டுமே தங்கலாம், அப்புறம் அடுத்தபடியா பிராமணர்கள் மட்டுமே தங்கலாம், அப்படிலாம் இருந்தது. மங்கம்மா சத்திரத்துல மட்டும் 97 அறைகள் இருந்துச்சு. அது பிராமணர்களுக்கு தனியா, மற்றவங்களுக்கு தனியா அப்படின்லாம் இருந்துச்சு. அப்புறம் நீதி கட்சி வந்ததுக்கு பிறகு, சுதந்திர போராட்டங்கள்லாம் வலுப்ப ஆன பிறகுதான் இந்த எல்லாருக்குமானதாக அது மாறுச்சு. குதிரை வண்டி அப்பெல்லாம் இந்த ஒன் டே ட்ரிப்னு இப்ப சொல்றாங்கல்ல, அது ஊரை சுத்தி பார்க்கலாம். அந்த மாதிரி மதுரையில மதுரைக்கு குதிரை வண்டி, மாட்டு வண்டி எல்லாம் வாடகைக்கு, ஒரு நாள் வாடகை 3 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்ப்பாங்களாம். ரயில் வந்தோடனே தான் மதுரைக்கு மெஜ்ரா கோட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் மதுரையோட மல்லி, மேற்கு தொடர்ச்சி மலையோட ஏலக்காய், பருத்தி, அந்த சுங்கடி சேலைகள், மீன், இதெல்லாம் பல ஊர்களுக்கு போறதுக்கு ரயில் முக்கிய காரணமா இருந்தது. எல்லாத்தையோட முக்கிய ஒண்ணு, மக்கள் சாதி வித்தியாசம் பார்க்காம ஒன்னா உட்கார்ந்து பயணம் செஞ்சாங்க ரயில்ல. இன்னைக்கும் மதுரை ஜங்ஷன் எப்பவும் பிஸியா தான் இருக்கும். பல மொழிகள் பேசுவாங்க அங்க இருக்கிறவங்க. ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா என்ன வேணாலும் பேசி அற வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. வெளிநாட்டுக்காரங்க வந்தா இங்கிலீஷ், ஸ்பானிஷ், பிரெஞ்சுலாம் கூட பேசுவாங்க. அவ்வளவு பிஸியா மதுரையினுடைய ரயில்வே துறை இயங்கி கொண்டுதான் இருக்குது. தபால் பார்க்க போறோம். பல வழிகள்ல செய்திகளை அனுப்புற முறைகள் நமக்கு தெரியும். சங்க காலத்துல இருந்து நம்ம பொன்னியின் செல்வன் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன்ல இருந்து செய்தியை கொண்டுகிட்டு போனாரு சுந்தர சோழருக்கு. இப்படி ஆட்கள் தான் ஒற்றர்களாகவோ இல்ல செய்தி கொண்டு போறவங்களாகவும் ரெண்டாவுமே அவங்க இருந்தாங்க. முகலாயர் காலத்துல குதிரையில இல்லைன்னா கால்நடையாக ஓட்டமாகவே ஓடி செய்திகளை கொண்டு போனாங்க. இவங்கள ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
இவங்களுக்கு படை தளபதிகள் அளவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கே இருந்தது. செய்தி கொண்டு போறவங்கள இவங்கள நம்பித்தான் தபால் துறையே இருந்துதான். வெளிநாட்டுக்கு போற கடிதங்களை வந்து கப்பலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இவங்க வந்தாதான் கப்பலே கிளம்புமா. அது வரைக்கும் இது நின்னுக்கிட்டே இருக்குமா கப்பல். அவ்வளவு இவங்களுக்கு முக்கியத்துவம். ஏன்னா செய்தி கொண்டு வரவங்கங்கிறதுனால இருந்தது. ஆனா பாவம் இந்த ரன்னர்ஸ் வந்து காடு மழை பார்க்காம அவங்க ஓடணும். கையில ஒரு ஈட்டி, அது முனையில ஒரு ஈட்டி முனை மாதிரி இருக்கும். அப்படி ஒரு குச்சி, ஒரு பெரிய குச்சி ஈட்டி முனையோட இருக்கும். அதுதான் அவங்க வச்சிருந்தாங்க. அதுல ஒரு மணியும் கட்டியிருக்கும். ஒரு நாளைக்கு இவங்க ஒரு 5, 6 மைல் கிட்ட ஓட வேண்டியிருக்கும். வழியில விஷப்பாம்பு கடிச்சு செத்து போயிடுவாங்களாம். புலி அடிச்சிருமா, ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்களாம். கொள்ளைக்காரங்க கொள்ளையடிச்சிருவாங்க, இல்லைன்னா கொன்றுவாங்க. இந்த மாதிரி பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க ரன்னர்ஸா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லா வழியும் எல்லா ஊரும் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த எல்லா ஊர்கள் வழியா போயிட்டு வந்துட்டு இருக்கனால 1800கள்லயே வந்து கிழக்கிந்திய கம்பெனி மதுரையில வந்து தபால் சேவையை தொடங்கிருச்சு. ஸ்டாம்ப்லாம் ஒட்டி ரன்னர்ஸ் தான் மதுரையில இருந்து திருச்சி, வேலூர், சென்னைன்னு முக்கியமா ஏகாதிபத்தியத்துடைய தபால்களை மட்டும்தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது பொதுமக்களுக்கான சேவையாகவும் அது மாத்தப்பட்டது. மணி அடிச்சுக்கிட்டே தபால்காரரு முதல்ல குதிரையில கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா சைக்கிள்ல வந்தாலே நம்ம மக்கள் வெளியே வந்து உட்காந்துருவாங்களாம். நம்மளுக்கு ஏதாவது தபால் வந்திருக்கா பார்ப்போம்னு. அவர் மட்டும் மணி அடிக்காம போயிட்டாருன்னா அவர் மேல புகார் கூட கொடுக்கலாமா. 1931ல மதுரையின் தலைமை தபால் நிலையம் வந்து கட்டப்பட்டது. ஆங்கிலேயர்களோட கட்டடக்கலைக்கு சான்றாக அமைந்த கட்டடம். அது அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த கட்டடம் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. 1924ல இருந்து என்னன்னா ரேடியோ வச்சிருந்தவங்க எல்லாம் மதுரை போஸ்ட் ஆபீஸ்ல போய் லைசன்ஸ் வாங்கணுமா ரேடியோவுக்கு. இது எங்க மாமனார் கூட வாங்கி நான் என் கணவர் சொன்னாங்க, எனக்கு தெரியல. அது கொஞ்ச நாள் ரொம்ப நாள் வரைக்கும் அது இருந்துதான். இப்ப மதுரையில இருந்து சென்னை செல்லும் ரயில்ல வந்து ஒரு பெட்டி முழுக்க தபால்கள் தான் இருக்குமா. மதுரையில இருந்து இலங்கைக்கு படகு வழியா தபால்கள் போகுமா. அதுக்கு பேரு போட் மெயில் எக்ஸ்பிரஸ் அப்படின்லாம் கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு பெரிய சேவையாகவே இருந்திருக்கு. நம்ம இளைஞர்களாக இருந்தப்போ கூட இந்த தபால் அப்படிங்கிற அந்த காலம், கடித காலம் இருந்தது. எழுத்தாளர் வந்து ஐயா முத்துகிருஷ்ணன் ஐயா வந்து பென் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் அதெல்லாம் வச்சிருந்தாங்களாம். நம்மளுக்கு தெரியும் அது பென் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற முகம் தெரியாத வெளிநாட்டவர்களோட கடித உறவில் இருப்பதுல தபால்காரரை தெய்வமாக நினைத்து காத்திருந்தது. அப்புறம் கடித நூல்கள் வாசிக்கிறது. இந்த நேரு அவர்கள் இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள், இந்த மாதிரியான பல வரலாற்று நூல்களை வாசித்த அனுபவம் எல்லாம் இவங்களுக்கு இருக்கு. எழுத்தாளர் அவர்கள் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. காதல் கடிதங்கள், நண்பர்கள் கடிதங்கள்னு 1000 கடிதங்கள் அவங்க சேர்த்து வச்சிருக்காங்களாம். நன்றி. அடுத்த வாரம் மதுரைக்கு கல்வி வந்த கதை, தி ஸ்கூல் சிஸ்டம் ஆஃப் மதுரை. சந்திப்போமா?